எங்க காணோம்? சார் 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 சார். என்னம்மா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு? அர்ச்சனாவை காணோம் சார். என்ன அர்ச்சனா? அம்மா இல்லத விட்டு எங்கம்மா போயிருக்க போறாங்க? போய் நல்லா தேடி பாருங்க. இல்ல சார், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் சார். ஐயோ, இங்கதாம்மா எங்கேயாவது இருப்பாங்க. போய் நல்லா தேடி பாருங்க. போங்க, நான் வரேன், போங்க. ஏமா அர்ச்சனா மடத்தை பாத்தீங்களா? இல்ல சார், பார்க்கல சார். சார் எங்க தேடி கிடைக்கல சார். ஐயோ, இந்த ராத்திரி நேரத்துல எங்க போனாங்கன்னு தெரியலையே. குழந்தை காணாம போன அதிர்ச்சியில தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதே அவங்களுக்கு. அதான் சார் எனக்கு பயமா இருக்கு. எங்க போனாங்களோ என்ன ஆனாங்களோ தெரியலையே சார். நீங்க இருக்குமா, நான் போய் தேடி பாத்துட்டு வரேன். சார் நீங்க இந்த நிலைமையில எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் போய் எப்படியாவது உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரேன். கடவுளே, அர்ச்சனா மேடத்தை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துறப்பா. ஆண்டவனே, உன்னைத்தான் நம்பி இருக்கேன்ப்பா. ஒன்னும் ஆகக்கூடாது சாமி. என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? என் குழந்தை. ஆனா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்களேன், இந்த தெருவில் பார்ப்போம். காணல, போங்க. என் குழந்தை எங்க? என் குழந்தை. அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. அந்த பக்கம் போய் பார்க்கலாம். என் குழந்தைய பார்க்கணும். அவனுக்கு பசிக்கும். என் குழந்தை. அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? அண்ணா அண்ணா அண்ணா, நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. அர்ச்சனா மேடம், என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? என் குழந்தைக்கு அர்ச்சனா மேடம். வாங்க சார், வாங்க. மேடம் எங்க போனாங்க? எங்க இருந்து கூட்டு வர்றீங்க சார்? அதை ஏமா கேக்குறீங்க? ராத்திரி முழுக்க எங்கெங்கயோ தேடி அலைஞ்சேன். யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில என் கண்ணில் பட்டாங்க. கொஞ்சம் லேட் பண்ணிருந்தா கூட கால்வாயில விழுந்து முழுகி போயிருப்பாங்கம்மா. நல்ல வேளை சார், ராத்திரி திடீர்னு நான் பார்த்ததுனால உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு நீங்க தேடி போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்லைன்னா நிலைமை என்ன இருக்கும் சார்? அதை நினைச்சாதம்மா எனக்கும் கவலையா இருக்கு. சார், நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க அத தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுங்கம்மா. ஏற்கனவே நம்ம இல்லத்துல 30 குழந்தைங்களை வச்சு கஷ்டப்படுறோம். இதுல 31வது குழந்தையா இவங்களையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்படணுமா? அவனுக்கு பசிக்கும். அவனுக்கு பால் கொடு. தாலி கட்டின புருஷனும் வேண்டான்னுட்டான். பெத்த அப்பா அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. காப்பாத்த வேண்டிய கூட பிறந்த அண்ணனும் கைவிட்டான். இந்த நிலைமையில இவங்களை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் சார் சிரமப்படுறீங்க? பேசாம ஏதாவது ஒரு ஓமுலையோ இல்ல மெண்டல் ஆஸ்பத்திரியிலயோ சேர்த்து விட்டுருங்க. அவங்க பாத்துக்குவாங்கல்ல. என்னம்மா கருணை இல்லத்துல இருந்துட்டு கொஞ்சம் கூட கருணையே இல்லாம பேசிட்டு இருக்கீங்களேம்மா?
இல்ல சார், தேவையில்லாம நீங்க பாரத்தை சுமக்குறீங்களேன்னு தான். போதும், நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்க. இவங்க உங்களுக்கு பாரமா தெரியுறாங்களா? இவங்க எப்பேற்பட்ட மனுஷி? இந்த இல்லத்துக்கு எப்படிலாம் உதவி பண்ணிருக்காங்க, அதை நீங்க மறந்துட்டீங்களா? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இவங்க இந்த நிலைமைக்கு வரத்துக்கு நானும் ஒரு காரணம். சார், ஆமா, தெரிஞ்சோ தெரியாமலையோ இவங்க பேர் கெட்டு போனதுக்கும் புருஷனால வீட்டை விட்டு துரத்தப்பட்டதுக்கும் நான் தானே காரணம். செல்வமோ நந்தினியோ இவங்களை என் கூட சேர்த்து வச்சு படி போட்டதுனால தானே இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அப்படிப்பட்டவங்கள வெளியே துரத்த சொல்றீங்களேம்மா, எப்படிமா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நான் இவங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். அது இல்ல சார். இனிமே நீங்க இவங்களை பாத்துக்க வேண்டாமா, நானே பாத்துக்கிறேன். அது இல்ல சார், அது வந்து. அம்மா, நீங்க பாத்துக்க வேண்டாம், நீங்க இவங்களை பாத்துக்கோங்க. கூட்டிட்டு போங்கம்மா. வாங்க போங்க வாங்க. என் குழந்தையை பார்க்கணும். என் குழந்தையை வாங்க. பார்க்கணும். என் குழந்தையை காணோம். ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. உங்க 2 பேருக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். ஆனா செட்டில்மெண்ட்டை எங்க வச்சு முடிக்க போறீங்க? பணம்லாம் ஆல்ரெடி இவர்கிட்ட கொடுத்தாச்சு. ஆமா சார், பணம் எங்க ஆபீஸ்ல தான் இருக்கு. பெரிய அமௌண்ட்டுங்கிறதுனால இங்க எடுத்துட்டு வரல. பக்கத்துல தான் எங்க ஆபீஸ். அப்படியே வந்தீங்கன்னா பணத்தையும் வாங்கிட்டு அப்படியே எங்க முதலாளியும் பார்த்துட்டு போயிடலாம். அண்ணே, என்னண்ணே? பக்கத்துல தான் ஆபீஸ்னு சொல்றாரு, போயிட்டு வரலாம். வாங்க போலாம். சரிண்ணே. வாங்க சார், நம்ம அந்த வண்டியில போலாம். வாங்க சார், இதான் சார் எங்க ஆபீஸ். வாங்க வாங்க சார். வாங்க உட்காருங்க சார். வாங்க சார். வாங்க சார், உள்ள வந்து உட்காருங்க. உள்ள வாங்க சார், உட்காருங்க. வாங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க சார். சார், சார் தான் எங்க முதலாளி வாசு. மேடா அவரோட ஒய்ஃப். சார், பாபு, இவரு. அவருக்கு எங்களை நல்லாவே தெரியும். நீங்க போய் ஜூஸ் சரி. கொண்டு வாங்க. சரிங்க மேடம். ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுங்களா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது தம்பி. அமௌண்ட்டை சார்ட்ட கொடுத்துருங்க. ஓகே. ரேவதி, பணத்தை எடுத்து கூட. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. அமௌண்ட் பெருசுங்கிறதுனால ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வச்சு செட்டில் பண்ணல. அதான் உங்க எல்லாரையும் ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன். அமௌண்ட் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கங்க. சார், பேங்க் சீல் இருந்தாலே எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சார், சார், உங்களுக்கு விற்க வேண்டிய இடம் ஏதாவது விற்க முடியாம இருந்ததுன்னா எங்க கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா நல்லபடியா முடிச்சு தரோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இடம் வாங்கணும்னா கூட சொல்லுங்க, நல்ல ஏரியாவை பார்த்து இடத்த முடிச்சு கொடுத்துட்றோம். நாங்க இப்பதான் புதுசா இந்த தொழில அடியெடுத்து வச்சிருக்கோம். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க ஆதரவு இருந்தா தானே நாங்க மேல மேல வளர முடியும். உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரணும். அப்புறம் சார், எங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் படத்தை நாங்க எடுத்துக்கல. ஆளுக்கு நீங்க 1% கொடுத்துட்டீங்கன்னா போதும். கொடுங்க. தேங்க்யூ சார். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. அந்த இபி மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்களேன். எல்லாம் ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம் சார். சரி, வரேன் தம்பி. வரேங்க. கெட்டிக்காரன்டா. என்னென்ன சொல்றீங்க? உதவாக்காரன் நினைச்சேன். அவசரத்துக்கு வந்துடுவான்டா. என் பொண்ணு நல்லா தான் வச்சிருக்கான். என் பொண்ணு பேர்லயே தொழில் பண்றான். நல்லா வருவான்டா.
அனாதையாக விடப்பட்டவர்களை, அதுவும் பிஞ்சு குழந்தைகளை அரவணைத்து காப்பாற்றுபவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். உலகில் எந்த ஒரு மனிதனும் அனாதை இல்லை, இன்னொரு மனிதன் இருக்கும் வரை என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைய வாழ்க்கை சூழலில் அடுத்தவர்களுக்காக தனது நேரத்தை, தனது வாழ்க்கையை வாழ்பவர்கள் ஒரு சிலரே. அந்த ஒரு சிலரில் ஒருவரைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அவர் பெயர் கருணைக்குமார். தனது பெயரிலேயே கருணை வைத்திருக்கும் அவர் கருணை இல்லம் என்ற பெயரில் 30 குழந்தைகளை வைத்து அவர்களுக்கு உணவு, உடை, கல்வி கொடுத்து வருகிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த கருணை இல்லத்தை நீங்க எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க? 12 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். இந்த இல்லத்தை பொறுத்த வரைக்கும் அரசு நிதி உதவி கூட பெருசா இல்ல. தொண்டு நிறுவனங்களை ஃபண்ட கலெக்ட் பண்ணி தான் இந்த இல்லத்தை நடத்துறதா கேள்விப்பட்டோம். அரசு உதவி பெற நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அது கிடைக்க கொஞ்சம் காலதாமதமாகும், அவ்வளவுதான். மத்தபடி பொதுமக்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற ஃபண்ட் மூலமாவும் அங்கங்க ஹோட்டல்ல நாங்க வச்சிருக்கிற உண்டியல்ல கிடைக்கிற ஃபண்டையும் வச்சுதான் நாங்க இந்த இல்லத்தையே நடத்திட்டு இருக்கோம். என்னோட லட்சியம் என்னன்னா, மத்த தனியார் ஸ்கூலுக்கு இணையா எங்க இல்லத்துல இருக்கிற ஸ்கூலை டெவலப் பண்ணணும். இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்பவும் தான் ஒரு அனாதன்ற எண்ணம் வந்துடக்கூடாது. அதுக்காக நான் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யணும், அவ்வளவுதான். ரொம்ப நல்ல லட்சியம் சார். இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் எப்படி உங்ககிட்ட வந்து சேர்ந்தாங்க? ஒவ்வொரு குழந்தை வந்து சேர்ந்ததுக்கும் ஒவ்வொரு பரிதாப கதை இருக்கு. அதை கேட்டா கண்ணுல கண்ணீர் மட்டும் இல்ல, ரத்தமே வந்துடும். அப்புறம் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். என்ன சார், சொல்லுங்க. இந்த பேட்டி மூலமா என்ன முன்னிறுத்துறதை விட இந்த மாதிரி இல்லங்கள் எப்படி நடக்குது, அதை நடத்துறதுக்கு நாங்க எப்படி எல்லாம் சிரமப்படுறோம், இதுக்கு மக்களோட பங்களிப்பா என்ன செய்யலாங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னமா ஏமா என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? மேடம் உள்ளதா இருந்தாங்க, எப்படி வெளியில போனாங்கன்னு தெரியல. இப்போ தெருமுனையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓ மை காட், போங்க சீக்கிரம் போங்க. அமைதியா இருங்க, குழந்தைய வாங்கி தரேன், இருங்க. அர்ச்சனா மேடம், இது உங்க குழந்தை இல்ல, கொடுத்துருங்க. இது என்னோட குழந்தை, நான் இதை யாருக்கும் தர மாட்டேன். ஐயோ சொன்னா கேளுங்க. சார், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாங்க. அவங்க குழந்தை காணாம போனதுல இருந்து கொஞ்சம் புத்தி பேதலிச்சு போயிருக்காங்க. ஓஹோ. சார், இது ஏன் குழந்தைன்னு குழந்தைய புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. நாங்க ஏதோ குழந்தைய கடத்துற பொம்பளையோன்னு தப்பா நினைச்சிட்டோம் சார். ஐயோ நீங்க அப்படிலாம் தப்பா நினைக்க வேண்டாம், குழந்தைய நான் வாங்கி தரேன், இருங்க. அர்ச்சனா மேடம், இது உங்க குழந்தை இல்ல, கொடுத்துருங்க. இல்ல நான் கொடுக்க மாட்டேன். இது ஏன் குழந்தை? இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. இங்க பாருங்க, உங்க குழந்தை நம்ம இல்லத்துல இருக்கு, இது உங்க குழந்தை இல்ல, கொடுத்துருங்க. நீங்க போய் சொல்றீங்க. இவ ஏன் ஏமா குழந்தைய நான் எடுத்துட்டு சொல்லிட்டு போய் இருக்கேன், கொஞ்சம் இருங்கம்மா. அர்ச்சனா மேடம், உங்க குழந்தை நம்ம இல்லத்துல இருக்கு. இல்ல நான் போய் சொல்ல, உண்மையதான் சொல்றேன். இது உங்க குழந்தை இல்ல, இந்த குழந்தைய கொடுத்துருங்க. ஆமாங்க, சொன்ன கேளுங்க. அந்த குழந்தைய இவங்க கிட்ட கொடுத்துருங்க. இவங்க நம்ம இல்லத்துல தான் இருக்காங்க, கொடுங்க. உங்க குழந்தை அங்கதான் இருக்கு, கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. குழந்தை இருக்கு, பயப்படாதீங்க. சார், சரி இவங்க யார் சார்? இவங்க குழந்தைக்கு என்னாச்சு? அம்மா, இவங்க பேரு அர்ச்சனா. இவங்களுக்கு பின்னாடி பெரிய சோக கதையே இருக்கு. அது என்னன்னா, அர்ச்சனா கார்ஸ் ஓனர் செல்வம் இருக்காருல்ல, அவரோட வைஃப் தான் இவங்க. என் குழந்தை போச்சு. உண்மையிலேயே அவன் பெரிய கட்டிக்காரன்டா. யாருன்னு? அதான்டா ரேவதி புருஷன். ஓ அவனா, அந்த வாசு. டேய் வாடா. என்னடா மரியாதை இல்லாம பேசுற? அவன் யார் தெரியுமாடா? என்னோட மருமக. இந்த அம்பத்தூர் ராஜசேகரோடைய ஒரே மருமக. எனக்கு கொடுக்குற அதே மரியாதையே என் மருமகனுக்கும் நீ மட்டும் இல்லை, நீங்க எல்லாரும் கொடுக்கணும், புரியுதா? இல்லைண்ணா அவனை.
அவரை உங்களுக்கு பிடிக்காதுன்னு தானே? அது அப்போ இன்னைக்கு என் மாப்பிள்ளையோட கெட்டிக்காரத்தனத்தை பார்த்தேன்டா. கில்லாடிடா அவன், கில்லாடி. 10க்கு 10 ரூம் எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய பார்ட்டியை பிடிச்சி வச்சிருக்கான். டே சங்கர்லைங்க, அன்னைக்கு நீ சொன்னீங்க பாபுன்னு ஒரு புரோக்கர் இருக்கான், அவனுக்கு ஒரு பாஸ் இருக்கான்னு. அந்த பாஸ் இந்த பாஸ் தான் தெரிஞ்சப்போ எவ்வளவோ ஆச்சரியமா இருந்துச்சு தெரியுமா? என் பொண்ணு பேரில் தாண்டா அவன் தொழில் பண்ணுறான். ஐயோ தப்பு தப்பு. என் மாப்பிள்ளைய நானே அவன் வேணும் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. அவர் இவரோட மரியாதையோடு தான் பேசணும். என் பொண்ணை அவர் ரொம்ப லவ் பண்ணியிருக்காரா, அதை நான் தான் புரிஞ்சுக்கல. என் பொண்ணு முகத்தில் எவ்வளோ சந்தோஷம்டா. அதை பார்க்குறப்போ எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஒன்றுக்கும் உதவாதவன் நினச்ச மாப்பிள்ளைய என் பொண்ணு உருவாயிட்டாடா. ஒரு பொண்ணு நினச்சா எதையும் செய்ய முடியுங்கிறத என் பொண்ணுக்கிட்டே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.